வணக்கம். நான் கற்றாழை பாருங்கள். இப்போ கற்றாழை வந்து எதுக்கு வந்து நான் நட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, கேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறதுக்காக தான் வந்து கற்றாழை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கற்றாழை வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா துணுத்தி பச்சை, இப்போ துணுத்தி பச்சையும் பாருங்கள் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. அடுத்தது துளசி. இப்படி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நம்மளுக்கு வந்து கேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் துணுத்தி பச்சையில் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இது கீழாநெல்லி. கீழாநெல்லி வந்து இலை வந்து இங்கே பாருங்கள் நல்லா நிறையா கீழாநெல்லி வளர்ந்துட்டு இருக்குது பாருங்கள். ஓமவல்லி நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்தது கரிசலாங்கண்ணி, வேப்ப கொழுந்து பாருங்கள். நல்லா கொழுந்தாக தான் நம்ம வந்து ஒடிச்சு நான் போடுவேன். நான் கேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது கற்றாழை வந்து சின்னதாக இருக்குது. இதை நான் பறிக்க மாட்டேன். நான் இது பெருசாக வந்தோடனே தான் பறிச்சுக்குவேன். இப்படி டாட்டாட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து ஆயிலில் வந்து போடக்கூடாது. ஃபஸ்ட்டு காட்டினேன் பாருங்கள் பெருசாக கற்றாழை, அதுதான் நம்ம வந்து ஆயிலில் போடணும். குப்பை மீனி செடி பாருங்கள். நம்ம ரோட்டு ஓரத்தில் வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஆனால் வந்து இது வந்து நம்ம உடம்புல உள்ள அனைத்து குப்பைகளையும் வந்து சுத்தப்படுத்தும். இப்போ தலையில் வந்து அரிப்பு பொடுகு எது வந்தாலும் இந்த குப்பை மீனி இலையில் கொஞ்சம் சிறிது நம்ம போட்டுக்குவேன். நான் கேர் ஆயில் ரெடி பண்ணும்போது இந்த செடி வந்து வெனப்பூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எடுத்து வெட்டுக்காயம் இதெல்லாம் வந்து இந்த செடியை வந்து லைட்டாக இதில் வந்து பிடிச்சோம்னா பால் வருங்க பாருங்கள். பால் வருது பாருங்கள். இதை எறும்பு கடித்தாலோ வேறு எதுவும் கீரல் எதுவும் வந்தாலோ அந்த இடத்துல வந்து அதை வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சீக்கிரம் ஆறி போயிடும். இது வந்து சீத்தாப்பழம். இது வந்து பேன் வந்து வராது, பொடுகு வராது. இந்த சீத்தாப்பழ இலைகளை போட்டு நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது ஆடாதோட. இந்த ஆடாதோட இலை வந்து எதுக்கு நம்ம ஹேர் ஆயிலில் போடுறோம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து இந்த இலையை வந்து நம்ம சிறிது போடுறோம். நொச்சி இலை பாருங்கள். நம்ம வீட்டிலையே வந்து நொச்சி இலை நம்ம வச்சுருக்கோம். இந்த நொச்சி இலை வந்து கேர் ஆயிலில் எதுக்கு போடுறோம்னா, நம்மளுக்கு வந்து தலைவலி தலைப்பாரம் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நொச்சி இலை வந்து யூஸ் ஆகணும். அதே மாதிரி மருதாணி பாருங்கள். இங்கே நேச்சுரலாக வந்து இப்போ பூ பூத்துருக்கு. இப்போ நேச்சுரலாகவே நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டுட்டு இருக்கோம். இப்போ மருதாணி வந்து பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், நான் மரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் துளசிலே பாருங்கள் கருந்துளசி. இது ஃபுல்லாக கருந்துளசி வந்து நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லது. அதனால் கேர் ஆயிலில் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் துணுத்தி பச்சை, முடக்கத்தான் பாருங்கள். நம்ம நேச்சுரலாகவே நம்ம வீட்டு முன்னாடியே நம்ம எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்படி நம்ம 47 மூலிகை கொண்டு நம்ம வந்து கேர் ஆயில் ரெடி பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவுரி, மருதாணி, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், சடா மஞ்சள், கருஞ்சீரகம், இப்படி வந்து எல்லா பொருள்களையும் போட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கி என்னால் முடிஞ்ச வரை நேச்சுரலாக வந்து எல்லா பொருளும் பறிச்சுக்குவேன். 1-2 கிடைக்காததை நாட்டு மருந்து கடையில் வாங்கி நம்ம வந்து மூலிகை ரெடி பண்ணி நம்ம வந்து கேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தான் மக்களே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். 1 லிட்ரு தான் ஃபஸ்ட்டு 1 லிட்ரு தான் ரெடி பண்ணினேன். அடுத்தடுத்து நீங்கள் வந்து கொடுத்த ஆதரவில் தான் நான் இவ்வளோ வந்து ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு இப்போ கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் எடுத்து கொடுத்து பார்சல் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைனாலும் வாங்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி சொல்கிறத விட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். எல்லாமே மூலிகை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுரல் பொருள்கள் தான்.